உங்க வீட்டுக்காரர் உங்கள்ட்ட வந்து சேர்ந்திருக்காரு சொல்றாங்க. ஆமா மேடம், என்கிட்ட தான் இருக்கிறாரு. ஆனா போயின்னு வந்து நல்லா இருக்கிறாரு. அப்படியே இப்ப சலுகை ஃபுல்லா செய்யறாரு. நீங்க எப்படி அவரை ஏத்துக்கிட்டீங்க? என்ன சொல்றாரு உங்ககிட்ட? என்ன பண்றது மேடம், வயசுக்கு வரா போல 2 பிள்ளைங்க, 2 பொம்பளை பசங்க, போட்டோ கூட அனுப்பிருப்பாருங்க. அதுங்களை வச்சுக்கின்னு நான் ஒரு தனியா நான் எப்படி இந்த சொசைட்டில நான் போராடுவேன். எப்ப வந்தாருமா உங்ககிட்ட? இது வரல மேடம், நானா கண்டுபிடிச்சேன். இவங்க 2 பேரும் மணலில வந்து வீடியோ எடுத்துக்கின்னு இருந்தாங்க மேடம். இதுக்கு முன்னாடி வந்து கொடைக்கானலுக்கு போயிட்டு ஒரு 13 நாள் இந்த எச்சிங்க வெளியே போயிட்டு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இவனே வீட்டுக்கு வந்துட்டான். அவளை ஒரு இடத்துல விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட போய் பேசி எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து அதை சரி பண்ணிட்டு இதோட நீ போகக்கூடாது, அந்த பொண்ணா நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கின்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தொண்டை மேல எல்லாம் கால் வச்சு மிதிப்பாரு, பெட் மேல இருந்து காலை பிடிச்சி இழுப்பாரு, என்ன ரொம்ப மரண அடி எல்லாம் அடிச்சிருக்கிறாரு. நான் கேட்டா இப்படி அடிப்பாரு.